Hi friends, Assalamualaikum. Welcome to my Rose channel. இன்னைக்கு நம்ம பேப்பர் ஹவுஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது பேப்பர்லேயே வீடியோ எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ண ஒரு கலர் பேப்பர். நான் யூஸ் பண்ண கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணாத நியூ கலர் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். 5 சென்டிமீட்டருக்கு 4 சைடும் அளவு எடுத்து 4 பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும். நான் ட்ராவ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்களும் அளவெடுத்து வரைஞ்சிக்கோங்க. 2வது பாக்ஸ்க்கு மேலேயும் 4வது பாக்ஸ்க்கு மேலேயும் முக்கோணம் வரைஞ்சி எடுத்துக்கணும். பார்த்தீங்களா, இங்கே முக்கோணம் இல்லை, இந்த பாக்ஸ்க்கு மேலே முக்கோணம் இருக்குது, இதில் இல்லை இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேப்பர் போட்டுக்கோங்க, ஏன்னா அது ஒட்டுறதுக்காக. ஓகேங்களா, இப்போ நம்ம வரைஞ்சதை கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இப்போ கீழே கோடு போட்ட அச்சிருக்கு தெரியுது பார்த்தீங்களா, அது மேலே மடிக்கணும். அந்த கோட்டு மேலே நம்ம மடிச்சுக்கணும். நான் மடிக்கிறேன்ல அதே மாதிரி தான். மடிக்கும் போது அந்த மேலே முக்கோணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முக்கோணத்தை மடிக்கக்கூடாது. கீழே கோடு போட்டிருக்கோம்ல, அந்த கோட்டை மட்டும்தான் நான் மடிக்கிற மாதிரியே மடிச்சுக்கணும். மடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது பார்க்க. இதை அந்த எக்ஸ்ட்ரா பேப்பரையும் இந்த இதையும் வச்சு ஒட்டிக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேப்பர் நம்ம விட்டுருந்தோம்ல, அந்த சைடு கம்மு அப்ளை பண்ணி அந்த சைடு கார்னரில் வச்சு ஒட்டிக்கணும். ஒட்டினதுக்கப்புறம் நம்ம கதவு, ஜன்னல் அதெல்லாம் வரைஞ்சிக்கணும். நான் கொஞ்சம் எமர்ஜென்சியாக சும்மா ஸ்கேல் எதுவும் யூஸ் பண்ணாமல் கையிலையே கிறுக்குனேன், அதனால தான் அது மாதிரி இருக்கு. நீங்கள் கொஞ்சம் ஸ்கேல் யூஸ் பண்ணி பார்த்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வேறொரு கலர் பேப்பரை இதே நான் கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த கூரை மேலே மடித்து ஒட்டிடணும். அது மேலே வச்சு ஒட்டிடணும். தெரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி மடிச்சுட்டு அது மேலே ஒட்டிட்டா அவ்வளோதான், நமக்கு ஹவுஸ் ரெடி ஆயிடும். இப்போ இதை ஒட்டினதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய் பாய்.